ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்னாச்சு? இல்ல சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அமுதா, என்னாச்சு? ஏன் இப்ப இப்படி சொல்ற? இத சொன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா என்ன? ஏ தேவான, என்னாச்சு? ஏன் நீ இவ்ளோ கோவமா இருக்க? கோவம்லாம் இல்லக்கா, ஆச்சரியமா இருக்கேன். குழந்தை இருக்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு கவனமா இருப்பாங்க. ஏன் இங்க மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. தேவான, புரியற மாதிரி சொல்லு, என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, பாப்பா எந்திரிச்சிட்டா இப்ப பால் வேணும்னு அழறேன். சரி, பால் கொடு, அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்குமா இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? குழந்தை அழுதா பால் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதாத்த? அவளுக்கு தாய்ப்பால் பத்த மாட்டேங்குது. அதான் பசும்பால் கொடுக்கலான்னு சொல்லி காய்ச்சி எடுத்துட்டு போக வந்தேன். வீட்டுல இப்ப பால் இல்ல. பால் இல்லையா? தேவான, நல்லா பாரு. நான் தான் எக்ஸ்ட்ரா 2 பாக்கெட் போட சொன்னேன் அவங்க கிட்ட. காலையில நானும் இளநீ தான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் என்ன? அங்கதான் இருக்கும் தேவான, நீ நல்லா பாரு. ஃப்ரிட்ஜ்ல என்ன படமா ஓடிட்டு இருக்க நல்லா பாக்குறதுக்கு. இங்கா வீட்ல இருக்கவங்களுக்கு பால் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு அதை யாருக்கு தானம் கொடுக்கணும்னு தெரியலையா? தானமா? என்ன சொல்ற நீ? என்ன சொல்றியா? ஏத்த இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஓ, தானம் கொடுத்தது புனிதாக்காங்கிறதுனால அப்படியே அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்கல்ல? தேவான, ஐயோ கடவுளே, ஏன் தெய்வானே, உனக்கு சாதாரணமா பேசவே தெரியாதாமா? எப்பவுமே சண்டை போடுற மாதிரியே பேசுறியா? அத்தை, என் குழந்தை அங்க பசியில அழுதுட்டு இருக்கான். பால் காய்ச்சி எடுத்துட்டு போலான்னு சொல்லி இங்க வந்தா பால் இல்ல. அத கிட்ட நான் சண்டை போடுறேன்ல. புனிதாக்கா உடம்பு முடியலனதும் எங்களை என்ன பாடுபடுத்துனீங்க நீங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க நீங்களே அவங்கள கேளுங்க. புனிதாவா? என்ன புனிதா, இவ என்ன சொல்றா? நீ யாருக்கு பால் எடுத்து கொடுத்த? மா, பக்கத்து கோயில்ல இருந்து அர்ச்சகர் வந்தாருமா. அபிஷேகத்துக்கு அப்பா பால் தரேன்னு சொன்னதா அவர் சொன்னாரு. ஆமா, நான் தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 பாக்கெட் பால் மட்டும் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அக்கா சொன்னதை கேட்டீங்களா? தெய்வானே, பால் தானே. அப்படி இங்க இல்லன்னா கூட நம்ம கடையில போய் வாங்கிட்டு வந்துடலாமா? அதுக்கு எதுக்குமா இவ்ளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பிரச்சனையா? இந்த வீட்ல நான் வாயை திறந்து 4 கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அத பிரச்சனையை தான் பாப்பீங்கல்ல. அப்படி பாப்பா அங்க அழுதுட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணும் அதையும் சொல்லுங்க. சரி, இப்ப கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ, பிரச்சனை முடிஞ்சிரும். அதுக்கு எதுக்குமா இவ்ளோ சத்தம்? கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கணும்னு இங்க எதுக்கு நான் உட்காந்து கத்திட்டு இருக்கேன்? குழந்தைக்கு பவுடர் பால் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? தேவான, நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, கோயிலுக்கு 2 பாக்கெட் தான் கொடுத்தேன். மீதி 2 பாக்கெட் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. தள்ளு, நான் பாக்குறேன். பாரு. பால் பாக்கெட் இங்க தான் இருந்துச்சு. அந்த பால் எங்க இருக்கு? இததான்க்கா நானும் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல தேவான, 2 பாக்கெட் பால் தான் கொடுத்தேன். மீதி 2 பாக்கெட் இங்க தான் இருந்துச்சு. நல்லா பாத்தியா? நான் பார்த்தேம்மா. நீங்க எவ்வளவு பால் பாக்கெட் வாங்குனீங்கல்ல எனக்கு தெரியாதுக்கா. வீட்ல இப்ப பால் இல்ல. நான் என்ன பண்ணும் நீங்களே அதையும் சொல்லுங்க. என் குழந்தை அங்க பசியில அழுதுட்டு இருக்கா. நான் போய் அவளை சமாதானப்படுத்துவேனா இல்ல உங்க பால் பாக்கெட்டை தேடி இந்த பிரச்சனையை நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கணுமா? அமுதா, நீ ஒண்ணு பண்ணு. பக்கத்து தெருவுல அங்க பால் இப்ப கறப்பாங்கன்னு கேட்டு வந்துறியா? போறேன். இல்ல அமுதா, டேய், நீ எங்க போற? நமக்கு போகதான் தானமும் தர்மம்னு பெரியவங்க சொன்னதெல்லாம் புனிதாவோட நியாயத்துல வராது போல. டேய், எல்லாத்தையும் தனக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கும்னு நினைச்சா இப்படிதான் நடக்கும். பாவம், குழந்தை பசியில கத்திட்டு இருக்கு. குழந்தைக்கு பசுமால் வேணும்னு கூட தெரியாம கேட்டதும் கொடுக்க தெரிஞ்சதுல அவளே போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. புனிதா என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. அவளை போய் எப்படிப்பா வாங்கிட்டு வர சொல்றது? நீ போய் 2 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துருப்பா. அம்மா, நான் எதுக்குமா போகணும்?
இவ இஷ்டத்துக்கு நடந்துக்குவாளாம். அதை சரி பண்ண நான் போகணுமா? அப்பா ஆளுக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க யாரும் போக வேண்டாம். என் பேத்தி தானே அழுதுட்டு இருக்கா, இதோ நான் போறேன். அடேங்கப்பா, தொட்டிலையும் ஆட்டிட்டு புள்ளையும் நீங்களே கிளி விடுவீங்களா? ஐயோ தெய்வான இங்க பாரு, நான் சீரியஸா சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு 2 பாக்கெட் தான் கொடுத்தேன். நீ அமுதா வேணா கேட்டு பாரு. அவளை எது கேக்குறீங்க? அவளை கேட்டுதான் இந்த வீட்டுல எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? சரி, யாருமே போவேண்ணா, நானே ஏய் போறேன். தெய்வான வேண்டாம் இரு, நீ குழந்தைய போய் பாத்துக்கோ. இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. நானே பால் கொடுக்கறவங்கள வர சொல்றேன், இல்லன்னா நானே கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். அண்ணி அண்ணி நீங்க போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா அண்ணன் என்னதான் திட்டுவாரு. புனிதா கடைக்கு போனா உங்க அண்ணன் எதுக்கு உன்னை திட்டுறாரு? இந்த யாழினி இங்க தானே இருந்தா, எங்க அவ இருந்தா அவளையாவது அனுப்பலான்னு பார்த்தேன். அவள ஆளை எங்கேயுமே காணுமே, எங்க போனா? அத்தை, யாழினி மாடியில துணி காய போட்டுட்டு இருக்கா. மாடியில தானே இருக்கா, அவளை கூப்பிட்டு அனுப்புவோம். அவ போய் பால் வாங்கிட்டு வரட்டும். புனிதா கண்ணு, நீ இந்த நிலைமையில வெளியே அலைய கூடாதுமா, சொன்னா கேளுமா. அம்மா ஓ, ரொம்ப நல்லா இருக்கத்த. உங்க பேத்தி அங்க பசியில அழுதுட்டு இருக்கான், நான் இங்க காட்டு கத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இல்ல? புனிதா காலையிறது மட்டும் உங்களுக்கு இப்ப கஷ்டமா இருக்குல்ல? அப்படி இல்லம்மா. நம்ம வீட்டு ஆளுங்களையே எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் அண்ணி. மணிகண்டா, தெரியாம நடந்ததுக்கு நீ தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்காத. நானும் இந்த வீட்ல ஒருத்தி தான். அத சொன்னா மட்டும் போதாது புனிதா, கொஞ்சம். டேய், இருக்கிற பிரச்சனை பத்தாதாடா, நீ வேற ஏன்டா வாயை அம்மா, விட்டுக்கிட்டு சும்மா இருக்க? இருக்குமா? விடுங்கம்மா, நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். ஐயோ புனிதா, நீ போக வேண்டாம் புனிதா. ரொம்ப வலிக்குதாமா? ஆட்டோ கூப்பிட்டுமா? யாராவது கொஞ்சம் ஆட்டோ கூப்பிடுங்க சீக்கிரமா. சரிங்க சரிங்க. ஏய் ஆட்டோ. சரி சரி.